வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சமையல் என்னன்னா, முள்ளங்கி போட்டு சாம்பார், அரைச்சு விட்ட சாம்பார். இந்த வெங்காயம், முள்ளங்கி எல்லாம் போட்டோம்னா, அரைச்சு விட்டு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால முள்ளங்கி போட்டு அரைச்சு விட்ட சாம்பார், கத்திரிக்காய், அப்புறம் சன்னா. இந்த வெள்ளை கொண்டைக்கடலைய நான் வேக வச்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டு கறி, கத்திரிக்காய் கறியும், சாம்பாரும் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, அதான் இப்ப சமைக்க போறோம். நான் முள்ளங்கி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயை தண்ணியில போட்டு நறுக்கிட்டு தண்ணியில போட்டு அலம்பிட்டு கையோட எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா தண்ணியிலேயே இருந்தா மரத்து போயிடும், வேகாது. அதனால இது வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். நான் ரெடிமேடா அரைச்சி வச்சுட்டு இருக்கிறேன். அந்த சாம்பார் பொடியை விழுதா அரைச்சி வச்சுட்டு இருக்கேன். இப்ப நம்ம சாம்பாரும் கறியும் பார்த்துடலாம். சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். முள்ளங்கி சாம்பாருக்கு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன். முள்ளங்கி கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தாளிச்சு கொட்டிட்டோம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதில் தக்காளியை போட்டுக்கலாம். அதுக்குள்ள இந்த கத்திரிக்காய் கறிக்கு வேண்டியதை தாளிச்சு கொட்டிடலாம். கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலான்னுட்டு. சாம்பாருக்கு நான் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் தாளிச்சு கொட்டுவேன் எப்பவுமே. இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் வெங்காயம் போட்டனாலும் நல்லா இருக்கும். போடாமையே பண்ணலாம் கத்திரிக்காய் கறி. நான் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் மட்டும், சின்ன சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தேன், அதை போட்டுக்கிறேன். தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு கலரும் கொடுக்கும், கொஞ்சம் அந்த கத்திரிக்காயோட அந்த காரத்தன்மை எடுக்கும். அதனால கொஞ்சம் புளிப்பும் இருந்தா நல்லா இருக்குங்கிறதுனால அது போட்டிருக்கேன். இப்போ இது வெங்காயம் சாம்பாருக்கு வதங்கி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு போடுறேன். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போட்டுக்கலாம். அதுல இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். முள்ளங்கி நான் கொஞ்சமா வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப இது வெங்காயம் வதங்கி எடுத்து இதுல கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காயை நான் நல்லா தண்ணியில போட்டு வடிய வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதனால அதுல ரொம்ப தண்ணி இல்லை, அதுல காயில. இப்போ மேலாக கொஞ்சம் தக்காளி போட்டுருக்கேன். அந்த தக்காளியில இருக்கிற தண்ணியும் அந்த கத்திரிக்காயில கொஞ்சமா இருக்கிற தண்ணி தான் அது வதங்கிறதுக்கு. நான் இன்னும் தண்ணி எதுவும் விடலை. அதுல மூடி வைக்கிறேன், சிம்ல வச்சுட்டு. அது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் அதை மூடி வச்சுட்டு சாம்பாரை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. அது நல்லா வதங்கின உடனே முள்ளங்கி கொட்டியிருக்கேன். அதுல முள்ளங்கியை கொட்டிட்டு அதை கொஞ்சம் வதக்கிட்டு நான் அரைச்சு சாம்பார் தான் இன்னைக்கு, வறுத்து அரைச்ச சாம்பார். அது நான் ரெடியாவே அரைச்சு வச்சுட்டு இருக்கேன், வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் தேங்காயை போட்டு மிக்சியில கொஞ்சம் விழுதா அரைச்சு முதல்ல அதை ஊத்திக்கிறது. எதுக்காகன்னா புளி கரைசல் அதுல விடாம, இப்ப அந்த காயெல்லாம் வதங்கின உடனே இந்த அரைச்சு விழுத போட்டு கொஞ்சம் தண்ணி அதுல கொஞ்சம் சேர்த்து, அந்த காரத்துல புளிப்பு இல்லாம இது கொதிக்கும் போது என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் அந்த உபரி வரும். அதுக்கப்புறமா தான் நான் புளி தண்ணி விடுறது. அந்த தேங்காய், அந்த கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா அதெல்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த வறுத்தது அரைச்சு நான் விடுறது கொஞ்சம் உபரிய வரும். நல்லா கொதிச்ச உடனே இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அரைச்சு விட்ட சாம்பாருக்கு வாசனை தானே முக்கியம் இல்லையா, அதனால வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கொதி வந்த உடனே தான் நான் புளி தண்ணியை ஊத்துவேன். புளி தண்ணியை ஊத்திட்டு சொல்றேன், ஊத்திட்ட தண்ணிய
அது நல்லா கொதிச்செடுத்து கொதிச்ச உடனே புளி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் நன்னாவே கொதிக்கட்டும். ஏன்னா அந்த புளி பச்சை வாசனை போக கொதிக்கணும் இல்லையா? சாம்பார் பொடி நல்லா வாசனை போக கொதிச்சாச்சு. இந்த புளி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கறியை பார்த்துடலாம். கறி ஒரு அரை வேக்காடு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேன். மஞ்சப்பொடி, இப்போ அதுக்கு ஏற்ற உப்பு அதெல்லாம் போட்டுட்டு திருப்பியும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். அது கொஞ்சம் நன்னாவே வதங்கணும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் வதங்கலை, பச்சையாக தான் இருக்குது கத்திரிக்காய். சாம்பார் இந்த பக்கம் கொதிச்செடுத்து இப்போ இன்னும் கொஞ்சம் கொதி வந்த உடனே வேக வச்ச பருப்பை விட்டு இறக்க வேண்டிதான். சாம்பார் ரெடி ஆயிடும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். வேக வச்ச பருப்பு தண்ணியை அதில் ஊற்றிடுறேன். தேவையான பருப்பையும் கொட்டியாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்ச உடனே கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டிதான். இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிடுது, அந்த பக்கம் அந்த அடுப்பில் கறியும் ரெடி ஆகிடுது. கறியை மட்டும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கறியை பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ இது இன்னும் நல்லா வதங்கின உடனே மஞ்சப்பொடி போட்டோம். அதில் உப்பு மட்டும் போட்டிருக்கோம். காரத்துக்கு நான் வெறும் சில்லி பவுடர் தான் போடுவேன். வேறு எதுவும் சாம்பார் பொடி, தனியா பொடி அதெல்லாம் எதுவும் போடுறதில்ல. வெறும் மிளகா பொடி தான் போடுறது. வெறும் மிளகா பொடியை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு சன்னாவை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு கடலை, வெள்ளை கொண்ட கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இன்னும் நல்லா வதங்கட்டும். இப்போவே அதை போட்டோம்னா ரொம்ப உருத்தெரியாத போயிடும். அந்த கொண்டக்கடலை நல்லா வெந்துடுது இல்லையா? இப்போ அதில் போட்டோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடுதுனாக்கா கடலை போட்டதே தெரியாது. அதனால மிளகா பொடியை போட்டு நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கத்திரிக்காய் வதங்கின உடனே கொண்டக்கடலையும் போட்டு ஒரு 2 திருப்பு திருப்பினா போகிறோம். இதுக்கு இந்த காரம் மட்டும் போறோம்னா அப்படியே இறக்கிடலாம். தேவைன்னா தேங்காய் கூட போடலாம். துருவின தேங்காய் கூட கடைசியில் போட்டு இறக்கலாம். பாருங்க, அது காரம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பும் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் வதங்கின உடனே அந்த காயை போடலாம். அதுக்குள்ள சாம்பார் ரெடியாக எடுத்து பாருங்க. அரைச்சி விட்ட சாம்பார் நல்லா வாசனையோட ரெடி ஆயிடுது. கொத்தமல்லி தூவிடுறேன். சாம்பார் நல்லா கொதிச்சு எடுத்து அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டேன். கறியை பார்த்துடலாம். கறியும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுது, நல்லா வதங்கி இருக்கு. இப்போ அந்த கொண்டக்கடலை அதில் போடுறேன். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே போட்டால், முன்னாடியே போட்டோம்னாக்கா ரொம்ப குழஞ்சி போயிடும். அது வந்து அந்த கடலை போட்டதே தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் நான் கடைசியாக போடுறது. கத்திரிக்காவோட இந்த கொண்டக்கடலையே எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். பிட்லைக்கு, கூட்டு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு பாருங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சுன்னு வந்திருக்கு. தெரியறதா? பார்த்தாலே நல்ல கலரா இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் கறியும் சாம்பாரும் ரெடி ஆயிடுது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்களும் இதை வந்து இதே மாதிரி பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.